புளி ஊத்துறலாக்கி 2 நாளையில ஒரு மாதிரி இந்த இது பூசண மாதிரி பூத்துரும். அதான் புளி ஊத்துவோம். வருவாங்க அண்ணா, நோ கவலை. ஓகே சிஸ்டர். ஓகே அண்ணா, கொஞ்சம் வேலை. ஓகே சிஸ்டர், போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சு விடுவோம். வண்டி பேசிக்கு திட்டாச்சியா அது எல்லாம் வந்து நின்று வேலை செய்யுது. அங்கே ஆளாக இருக்கு, எல்லாம் கூட ஒரு வீடியோ அப்படியே போயிட்டுலாம். இன்னொரு நாள் வீடியோவில் எல்லாம் காப்பையும். இன்னைக்கு காற்று கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குண்ணே. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் காற்று பரவாயில்ல. நேரத்தில் காற்றே கிடையாது. தக்காளி நல்லா குழஞ்சிட்டுனாக்கி நெய்யாட்டு மேலே வந்து எந்த மாதிரி மிதக்குமா அந்த இறக்க வேண்டியது. தண்ணி நிறைய இறந்த மேற்கல இப்படிதான் இருக்குமா? அது இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் வச்சிருமோ? தக்காளிலையும் நிறைய தண்ணி தானே, நம்ம புளி தண்ணி கொஞ்சம் தானே ஊற்றணும். உப்புலாம் கரெக்டாக இருக்கா? சரியா தான் இருக்கும். உப்பு காணாது. ஊறுகாய் சூப்பரா இருக்கு. உரைக்கணும் ஜம்முன்னு கரெக்டாக இருக்கா எல்லாம்? முடிஞ்சா போட்டுக்கிட்டோம். இறக்க வேண்டியதானா? கொஞ்சம் போட்டுட்டு அந்த இறக்க வேண்டியது. காமன் நேரத்தில் ரெடி ஆயிருமுங்க. கொஞ்சம் தண்ணி தனமாக வைக்கணும். தக்காளி தான் ஒரு கொதியில் வந்துடும், நல்லா மசிஞ்சிடும். செடி ஒரு நாள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வச்சிங்களா, அது நல்லா இருந்துச்சு. ஊறுகாய் இல்லை, காளாங்குத்து, அது ஒரு நாள் நீங்கள் வைக்கணும். நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வரணும். கடையில் காளான் இல்லை, எதுமோ காலிஃப்ளவரு கிடையாது, முட்டைகோஸ் வச்சு காளான் செஞ்சோம். அது சாயங்காலம் போட்டோம்னா அன்னைக்கு கடைசியா செஞ்சது. ஊறுகாய் பார்க்கவே நல்லா இருக்குல்ல, கலராட்டு.